உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை, என்னுடைய நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் நன்மைக்கே ஆனவைகள் என்று சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர், இதை போல உன் நேச குமாரனும் ஏக புத்திரனுமாய் இருக்கிற ஈசாக்கை நீ பலியிடு என்று சொன்ன பொழுது எந்த விதத்தில் அவர் நடந்தார்? விசுவாசம். நான் இன்றைக்கு ஈசாக்கை பலியிட்டால் கூட மரித்தோரிலிருந்து திரும்ப அவர் எழுப்பி கொடுத்து விட வல்லவர் என்று அவர் விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசித்து நடக்கணும். உங்களை குறித்து நான் வச்சிருக்கிற பிளான், திட்டங்கள் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார். இவைகளெல்லாம் அவனுக்கு செய்து கொடுப்பேன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். எவ்வளவு அழகாய் திட்டம் பண்ணியிருக்கு. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நடத்துவார்.